இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. எவைகளில்? விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, அன்பு இருக்குதா? இந்த மூன்றுல எதுதான் பெருசாம்? அன்பு தான் பெருசாம். faith, hope, love, they abide, but love is the greatest of all these. விசுவாசத்தை விட அன்பு பெரிதான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் என்ன சொல்கிறது என்றால், அந்நிய பாஷை பேசுவதை விட, தூதர் பாஷையை பேசுவதை விட அன்பு பெரியது என்று சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனத்தை விட, சகல ரகசியங்களையும் அறிகிறதை விட, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தையும் விட அன்பு பெரியது என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் நான் பெரிய தியாகம் பண்றேன், sacrificial life. Love is greater than your sacrifice. Love is greater than prophesying. Love is greater than faith. நீங்க மலையே பெயர்த்துட்டீங்க, இங்க இருக்கிற மலையை விசுவாசத்தினால அங்க அப்புறப்படுத்திட்டீங்க. அதை விட எது பெருசா? அன்பு பெருசா. இந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும், நல்லா சொல்லுங்க, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ற ஊழியர்னு மார்க்கெட் ரொம்ப ஓடுது. உங்களுக்கே தெரியும். இவர் பேர் சொல்லி கூப்பிடுவாரு, இவர் வெளிப்பாடு சொல்லுவாரு அப்படின்னு நிறைய மக்கள் டிவிக்கு எதிர்க்க உட்கார்ந்துட்டு, மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஃபேசினேட்டட், அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி. தீர்க்க தரிசன ஊழியர்னா அவ்வளோ முக்கியம் கொடுத்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பாஸ்ட்டுக்கு அதெல்லாம் வராதுங்க, அவருக்கு தீர்க்க தரிசனம் வர இல்லைங்கன்னுடுவாங்க. வசனம் சொல்லுது, நல்ல காதுள்ளவும் கேட்டுக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசனத்தை விட எது முக்கியமா? அன்பு பெருசா. Love is greater than prophesying. Love is greater than faith. உங்கள்ட்ட பெரிய விசுவாசம் இருக்குது, குற்றோயை சுகமாக்குறீங்க, மலைகளை பெயர்க்கிறீங்க, முடவரை நடக்க வைக்கிறீங்க. அதை விட எது பெருசா? அன்பு பெருசா. எனவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற செய்தி என்ன தெரியுங்களா? அன்பு மையம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆரம்பியுங்கள். Begin to live a life that is centered around love. Love-oriented Christian life. அன்பை மையம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆரம்பியுங்கள். தீர்க்க தரிசனத்தை குறை சொல்லல. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இந்த தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் வேறு, எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை வேறு. ஏசாயா, எரேமியா அவர்கள் வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களுக்கு பெயர் வேர்ட் ப்ராஃபட்ஸ் என்று பெயர். இன்னொரு பெயர் கிளாசிக்கல் ப்ராஃபட்ஸ் என்று பெயர். வசன தீர்க்கதரிசிகள். அவங்க பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அற்புத அடையாளம் செய்ய மாட்டாங்க. எலியா அவர் இயேசுவை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, சபையை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, 2ஆம் வருகை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, சிலுவை மரணத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. எலியா ஒரு புரட்சி தீர்க்கதரிசி, ரெவல்யூஷனரி ப்ராஃபட். ரெவல்யூஷனரி ப்ராஃபஸி அந்த கொஞ்ச காலத்துக்கு தான், டைம் பீயிங், ஒரு மூவ் தான் நடக்கும். வசன தீர்க்கதரிசி வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படும். இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனம், எகிப்தை குறித்த தீர்க்க தரிசனம், சோதோமை பற்றிய தீர்க்க, எல்லா தீர்க்க தரிசனம், சீரியாவை பற்றிய தீர்க்க தரிசனம், உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களை பற்றிய தீர்க்க தரிசனம். ஏசாயா 66 அதிகாரங்கள் வேதாமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களுக்கு சமமாக கருதப்படுகிறது. அப்படியானா புரட்சி தீர்க்கதரிசி விட எந்த தீர்க்கதரிசி பெருசு? வசன தீர்க்கதரிசி தான் பெருசு.
உண்மையான தீர்க்கதரிசி யார்? வசனத்தை போதிக்கிறவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். நீங்க எந்த டிவியும் பார்த்துங்க, எந்த தீர்க்கதரிசியும் கேட்டுங்க. ஆனா ஒன்று சொல்றேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 13:8 9 தெளிவாயிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுது குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது, அன்புதான் நிறைவுள்ளது. எனவே அன்பானவர்களே, அன்பு நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள். Decide to live a love-centered Christian life. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், அன்பு நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ணுங்கள். ஸ்பெக்டாகுலர் மினிஸ்ட்ரி. வாட் இஸ் ஸ்பெக்டாகுலர் மினிஸ்ட்ரி? வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி முடவர் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், பேய்கள் ஓடுகிறது. அதுக்கு பேர் தான் ஸ்பெக்டாகுலர் மினிஸ்ட்ரி. அது அல்லாம அமைதியா அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ற அநேகர் உலகத்தில் இருக்கிறாங்க. யோவான் சாணகனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. யோவான் சாணகனை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். அவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் அவனுடைய ஊழியத்திலே பல ஆயிரம் மக்கள் மனம் திரும்பினார்கள், பல ஆயிரம் மக்கள் ஞானத்தானம் பெற்றார்கள். உலகம் முழுவதும் இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு அவர்கள் எல்லாம் கண்களுக்கு தெரியாது. தீர்க்க தரிசன ஊழியங்கள், அற்புத ஊழியங்கள், மலைகளை அசைக்கிற ஊழியங்கள், அதைத்தான் நீங்கள் பெரிதுபடுத்திக் கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு கொஞ்சம் மனதை திருப்புவோம், அன்பு நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வாழ தீர்மானிப்போம். அது எப்படி வாழலாம்? ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். How to live a love-centered Christian life. அன்பை மையம் கொண்ட வாழ்க்கை எப்படி வாழ்வது? யோவான் சுவிசேஷம் 13:34 நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி நேசிக்கணுமா? நீங்க இஷ்டப்படி நேசிக்கிறது கிடையாது, உங்க கன்வீனியன்ஸ் பிரகாரம் நேசிக்கிறது கிடையாது, உங்க தெம்பு பிரகாரம் நேசிக்கிறது கிடையாது. நாட் as per your convenience. உங்க எபிலிட்டி, உங்க கையில் இருக்கிற தெம்பு அதுபடி நேசிக்கிறது கிடையாது. தேவன் எங்களை எப்படி நேசிக்கிறாரோ அப்படி பிறரை நேசிப்பது. நான் என் அயலானை எப்படி நேசிக்க வேண்டும்? தேவன் என்னை நேசிக்கிறது போல. இயேசு அதான் சொன்னது. வசனத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். You love one another as I have loved you. இப்போ உங்களுக்கு நான் முதல்ல சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறார் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை அப்படியே நீங்க அப்ளை பண்ணிடுங்க பிறரை நேசிக்கிறதுக்கு. விளங்குதா? நாங்கள் என்ன வாழ்க்கை வாழ போகிறோம்? தீர்க்கதரிசனத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை, தீர்க்கதரிசனத்தை குறை சொல்லவில்லை, அதை விட மேலான ஒன்று இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஸ்பெக்டாகுலர் மினிஸ்ட்ரியை விட மேலான ஒன்று இருக்கிறது. அது என்னது? அன்பு நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அன்பை மையம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி அன்பு செலுத்துவது? How to love my neighbor. என்னுடைய அயலானை நான் எப்படி நேசிப்பது? How to love my neighbor. என்னுடைய அயலானை எப்படி நேசிப்பது? இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? You love your neighbor as I have loved you. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்னவாயிருங்கள்? அன்புள்ளவர்களாயிருங்கள். அவர் எப்படி நம்ம அன்பு கூர்ந்தார்? எரேமியா புஸ்தகம் 31:3 இப்படி வாசிக்கிறோம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? I have loved you with an everlasting love. everlasting love அது என்ன அர்த்தம்? everlasting loveன்னா நித்தியமா நேசிப்பார். உன்னை எப்போ நேசிக்க ஆரம்பிச்சார்? எப்போ நேசிக்க ஆரம்பிச்சாரு? உன்னை ரட்சிப்பு கொடுத்து, உன்னை மனந்திரும்ப வச்சு, உனக்கு பாவ உணர்வு கொடுத்து, இயேசுவை தேட வச்சு, இயேசுகிட்ட கொண்டாந்து விட்டாருங்களா? அப்போ இருந்து அவருடைய அன்பு ஆரம்பிச்சது. அதில் ஆரம்பிக்கிற அன்பு 2வது வரைக்கும், மரணம் வரைக்கும் உன்னை நேசிப்பாராம். அதனால தான் அதுக்கு பேர் என்ன? அநாதி சிநேகம், எவர்லாஸ்டிங் லவ். இது உங்களுக்கு விளங்கலைன்னா யோவான் 13:1 இப்படி வாசிக்கிறோம். அதுக்கு சமமான வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 13:1 எப்படி ஆரம்பிச்சாரோ அதுவரை முடிவு பரிந்து நேசிக்கிறாராம். நெவர் எண்டிங் லவ், நெவர் எண்டிங் லவ். முடிவு பரிந்து நேசிக்கிறார். நடுவில் விட்டுற மாட்டார்.
நாம் நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, எம் துறையே ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. நாம் நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. இயேசு அப்படிலாம் நட்டாற்றில் விட மாட்டாரு. கரம் பிடிச்சார் இல்லையா, கடைசி வரலும் கொண்டு போய் விடுவார், இடையில விடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மலைகள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாது. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Amidst of all your ups and downs, உடைய எல்லா குறைவிலும் நிறைவிலும் தோல்வியிலும் வெற்றியிலும், in spite of your success and failures, in spite of your failures, உன் தோல்வியின் மத்தியிலே அவர் உன்னை நேசித்துக் கொண்டே இருப்பார். நேசித்துக் கொண்டே எப்போதுமே நம்ம அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஜெபம் எப்பயுமே நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் டயர்டாச்சு, ஜெபிக்க முடியல. சம்டைம்ஸ் உபாசம் இருக்க முடியல, கழிச்சு போயிட்டேன். சம்டைம்ஸ் ஊழியம் செய்ய முடியல, அதனால ஆண்டவர் இன்னைக்கு நீ ஊழியம் செய்யல, உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்ல போறது கிடையாது. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் எங்களை எப்படி நேசிக்கிறார் சொல்லுங்க? நிரந்தரமா நேசிக்கிறார். He loves me permanently. என்னை அவர் எப்படி நேசிக்கிறார்? ஆமா, never ending love, never ending love, unfailing love. அது நான் ஸ்டாப் லவ், அன்ஸ்டாப்பபிள் லவ், நிறுத்தப்பட முடியாத அன்பு. இப்போ அடுத்த இடத்துக்கு வாங்க. நான் என் அயலானை எப்படி நேசிக்கணும்? அப்படிதான் நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? கடைசியில் நேசிக்கணும். இடையில வித்ட்ரா பண்ணிடாதீங்க. லவ் யுவர் நெய்பர் கண்டினியூவஸ்லி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஷோ யுவர் லவ், ஷோ யுவர் லவ், கண்டினியூலி ஷோ யுவர் லவ். அடுத்தபடியாக தேவன் எங்களை எப்படி நேசிக்கிறார்? எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அன்பினுடைய நீளம், அகலம், உயரம், ஆழம். அது என்னது? அன்புக்கு என்ன ஆழம்? How deep is God's love? தாவீது சொல்றான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உமது கை என்னை அங்கே பிடிக்கும். அவ்வளோ பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டேன். I have fallen in such a pit, so deep. பாதாளத்தை போல அடியாழத்தில் விழுந்துட்டேன். ஆனா ஆண்டவர் அன்பு அங்க கூட வந்து உன்னை தூக்கி விடுமா? அவ்வளோ ஆழம். அன்பின் ஆழத்தை அளவிட முடியாது. உயரம், என்னை அங்கிருந்து தூக்கி பரலோகத்தில் உன்னதத்தில் கொண்டு போய் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். கிறிஸ்துவுடனே கூட உங்களை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். கீழேர்ந்த என்ன தூக்கி மேல கொண்டு நிப்பாட்டிட்டாரு. பார்த்தீங்களா? அன்பினுடைய ஆழம், அன்பினுடைய உயரம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். கிழக்கு எங்க இருக்குது? இப்ப திருச்சியில் இருந்துட்டு உங்களை கேட்கறேன், கிழக்கு எங்க இருக்குது? நீங்க இப்படி கிழக்க காட்டுவீங்க. சரி வாங்க போகலான்னா வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்துக்கு போய் நிற்போம், அப்படித்தானே? சரி, அங்கே நின்றுட்டு கேட்குறேன் கிழக்கு எங்கே இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் வங்காள விரிகுடா கடலை காட்டுவீங்க. சரி வாங்க போகலாம், கிழக்குக்கு போயிடலாம், சிங்கப்பூரில் போய் நிப்பாட்டுவோம். அங்கே சிங்கப்பூர் நின்றுட்டு கிழக்கு எங்கன்னு கேட்க நீங்கள் ஆஸ்திரேலியாவை சொல்லுவீங்க. வாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், அங்கே நின்றுட்டு கிழக்க கேட்குறேன், பசிபிக் கடலை காட்டுறீங்க. சரி பசிபிக் கடலில் ஏறி படகுல போனால் கப்பலில் போனால் மறுபடியும் அமெரிக்காவில் தான் வந்து நிற்பேன். அந்த தொந்தரவு வேண்டாம். அங்கேருந்து ராக்கெட்டு பிடிச்சி நேராக கிழக்க போயிட்டே இருக்கிறேன்.
உங்களை மேற்படி குழப்ப விரும்பலை, மண்டை குழம்பும். பூமி உருண்டையிலிருந்து ராக்கெட்டில் கிழக்கு நோக்கி நீங்கள் பயணம் போகிறீங்க. எவ்வளோ தூரம் போவீங்க சொல்ல முடியுமா? அது எண்டு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளோ தூரம் இயேசு உங்களை நேசிக்கிறாராம். அளவே இல்லை. அவருடைய அன்புக்கு என்னவே இல்லை, அளவே இல்லை. அதனால அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இம்மெஷரபிள் லவ், அளக்க முடியாத அன்பு. என்ன அன்பு? ஆமாம், அன்லிமிட்டட் லவ். இப்போ நாம் உள்ள அன்பெல்லாம் என்ன அன்பு தெரியுங்களா? லிமிட்டட் லவ். தம்பி அளவாக வச்சுக்க. ஆமாம், போனே வந்தியா அதோட வச்சுக்க. கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்காத, கடன் அன்பை முறிக்கும். போ வா, சாப்பிட்டியா கொண்டு அதோட நிப்பாட்டிக்க. இந்த பிஸ்னஸ் வேணாம், இந்த பிஸ்னஸ் வேண்டாம். எப்படி வச்சிருக்கோம் நம்ம அன்பெல்லாம் சொல்லுங்க? லிமிட்டட் லவ். என்னத்தான் பாட்டை பாடு, என்னத்தான் கையை தட்டு. நான் அடிக்கடி யோசிப்பேன், பார்த்து கலந்துக்கிட்டு கையை தட்டு, சந்தோஷமா கையை அள்ளியா சொல்லு. ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, மீதியெல்லாம் என்னத்தை பண்ணாலும் அசையாது. ஏன் தெரியுங்களா? அங்கே அன்லிமிட்டட் லவ் இல்லை, எல்லாம் லிமிட்டடாக இருக்குது. எல்லாம் அளவா பழகுப்பா, பார்த்துக்க. அவன் கொஞ்சம் டைப்பான ஆள், அளவாக பழகு. ஆமாம், அந்த ஃபேமிலியோட கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்க, ரொம்ப போகாத, பிரச்சனை. இப்படி நம்ம அன்பெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் டு செர்டன் லெவல். ஆனால் காட்ஸ் லவ் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு எனி லெவல். ஆமாம், அதுக்கு என்ன இல்லை, எல்லையே கிடையாது. அதுக்கு எல்லையே கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு, இம்மெஷரபிள் லவ், அன்லிமிட்டட் லவ், காட்ஸ் லவ். இப்போ எங்களை ஆண்டவர் எப்படி நேசித்தார் சொல்லுங்க? எங்களை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரு? அளவற்ற அன்பினார். இன்னையிலிருந்து அப்படியே நேசிக்க ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. லிமிட் வைக்கக்கூடாது. லிமிட்டாக பழகு, ரொம்ப வச்சுக்காத, கொடுக்கல் வாங்கலாம் மாட்டிடாத. அவன் வாங்கினா திரும்பி தரமாட்டான். அன்பு சொல்லுங்க, அளவில்லாத அன்பு. இயேசு எங்களை எப்படி நேசித்தார்? இம்மெஷரபிள் லவ். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, there is no hypocrisy in God's love. தேவன் எங்களை நேசிக்கிற நேசத்திலே என்ன கிடையாது? மாய்மாலம் கிடையாது. there is no malice, there is no hypocrisy. அவர் எங்களை எப்படி நேசிக்கிறார்? ட்ரூ லவ், நிஜமா நேசிக்கிறார். நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்லுவோம்? சும்மா அள்ளி போடுறான்யா, கடலை போடுறான், அப்படியே கடலை போடுறான். நிஜமான அன்பு கிடையாது, சும்மா சும்மா. எத்தனை பேர் நீங்க ரியலா நேசிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க? தேவனை ரியலா நேசிக்கிறது, உங்க குடும்பத்தை ரியலா நேசிக்கிறது, சபையை ரியலா நேசிக்கிறது. நிறைய பேர் சபையை ரியலா நேசிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? how many of you really love the church? பாரு, சர்ச்சுக்கு போனியா, பாட்டு பாடினியா, காணிக்கு போட்டியா, விடு விடு விடுன்னு வந்துக்கிட்டே ரொம்ப வச்சுக்க. அதை பார்த்து உறிஞ்சிட்டு விட்டுருவாரு. பப்பில் மாட்டிக்கு போகிற. நான் எல்லாம் ஒரு காலத்தில் இப்படி போனவன் தான். நான் பார்க்காத சர்ச்சை நீ பார்த்துட்டேன், நான் பார்க்காத பாஸ்டரை நீ பார்த்துட்டேன். அளவாக வச்சுக்கப்பா, சொல்லி வைக்கிறேன். ஏதாவது பம்பில் மாட்டிக்காத. சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்களா சொல்லலையா? சொல்லுவாங்க. இதுவரையும் சொல்ல, இனியாவது சொல்லுவாங்க. ரொம்ப வச்சுக்காத, சர்ச்சில் போனியா வந்தியான்னு, ரொம்பலாம் ஜபத்துக்கெல்லாம் போகாத. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு ஒதுங்கிரு. பார்த்து உறிஞ்சிட்டு விட்டுருவாரு. ஆமாம், எதுலையா சிக்கல்ல மாட்டி விட்டுருவாரு. கவனமாக இருந்துக்க. சொல்கிறாங்களா? உங்கள் அன்பெல்லாம் சபையோட எப்படி இருக்குது? லிமிட்டடாக இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றுங்க, அதை மாற்றுங்க. யதார்த்தமான அன்புக்கு வாங்க, அன்லிமிட்டட் லவ்வுக்கு வாங்க. ஏன்? தேவன் எங்களை எப்படி நேசித்தார்? immeasurably. God loved me immeasurably. He showed his unlimited love. His love doesn't have any bounds, any limits. அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. There is no bounds, there is no boundaries for his love. தேவ அன்புக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை நிஜமா நேசிக்கிறதுனால தான் சிட்சிக்கிறாரு. தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? அவர் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பனுடைய புத்தியை கேள். தாயின் போதகத்தை தள்ளாதே. ஏன்? அங்க உண்மையான அன்பு, அங்க கண்டிப்பு இருக்கும், அங்க கண்டிப்பு இருக்கும்.
இயேசு எங்களை அப்படித்தான் நேசிக்கிறாரு. அடுத்தபடியா ரோமர் நிருபம் 5 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இது என்னது? அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. நீங்க பேசும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஏங்க ரொம்ப நல்லவருங்க. அங்கே ஒரு காரணம் இருக்குது. நான் நேசிப்பதற்கு என்ன இருக்கு? ஒரு காரணம் இருக்குது. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஏன் தெரியுங்களா? அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க, ஏழைகளுக்கு ரொம்ப உதவி செய்வாருங்க, நான் அவரை நேசிக்கிறேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்? அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க, அவர் ரொம்ப நாணயஸ்தருங்க, பொய்யே சொல்ல மாட்டாருங்க, நான் அவரை நேசிக்கிறேங்க. இப்போ இந்த நேசத்துக்கு என்ன இருக்குது? ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் இயேசு எங்களை நேசித்ததற்கு காரணம் கிடையாது. அன்கண்டிஷனல் லவ். நாம் பாவியா இருக்கும் போது என்னை இயேசு நேசித்தார். நீசனாம் ஏனைத்தான் இயேசு நேசிக்கிறார். நீசனாம் ஏனைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரன்சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறார். மாசில்லாத பரன்சுதன் தன் முழு மனதால். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். யாரு? ரொம்ப மோசமான ஆளு, என்னத்தான் இயேசு நேசிக்கிறார். நேசிக்கிறவர் யார் தெரியுங்களா? மாசில்லாத. விளங்குதா? விளங்கலையா? மாசில்லாதவர் என்னை நேசிக்கிறார். ஆனா மாசுள்ள மனிதன் என்னை நேசிக்க மறுக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் மீ? மாசுள்ள மனிதன், பாவியான மனிதன் என்னை நேசிக்க மறுக்கிறான். The sinful man refuses to love me, but that sinless God, he extends his love towards me abundantly. பாவமில்லாத ஆண்டவர் ஏராளமாய் என்னை அன்பு கூறுகிறார். The sinless God extends his love towards me abundantly. The sinful man refuses to love you. பாவமுள்ள மனிதன் உம்மை நேசிக்க மறுக்கிறான். நீசனாம் ஏனைத்தான். உணர்ந்து பாடுங்களா? சிரிச்சுக்கிட்டே பாடலாம். சொல்லுங்க. நீசனாம் ஏனைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரன்சுதன் தன் முழு மனதாலே நேசிக்கிறார். மாசில்லாத பரன்சுதன் தன் முழு மனதாலே நேசிக்கிறார். ஆசை இயேசு என்னை அன்பாய் நேசிக்கிறார். ஆசை இயேசு என்னை அன்பாய் நேசிக்கிறார். அதை நினைந்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே. அதை நினைந்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே. இந்த பாட்டை நான் பாடும்போது என்னை பற்றியே நினச்சிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக ஆராதனை செய்வதற்கோ பிரசங்கம் வைப்பதற்கோ போதிய பலன் எனக்கு கிடையாது. வந்து நிற்கிறதா எனக்கு தெரியும். ஐ எம் ஜஸ்ட் கேரிட் பை த ஹோலி ஸ்பிரிட். அடுத்தபடியா 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனத்திலே, 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனத்திலே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு, பர்ஃபெக்ட் லவ், பர்ஃபெக்ட் லவ். அறகுறையால இயேசு நேசிக்க மாட்டார். இயேசு நேசித்தார்னா he will love you in the fullest measure, fullest measure. He will show all his love. He loves you perfectly. பூரணமா ஒரு குறை வைக்க மாட்டார், ஒரு குறை வைக்க மாட்டார். நாமெல்லாம் இப்போ சில நேரங்களில் ஒரு விருந்து வைக்கிறோம்னா ஒரு குறையும் இல்லாத பாருங்க, எல்லாம் தாங்க, ஸ்வீட் வைங்க, காரம் வைங்க, எல்லாம் பர்ஃபெக்டா செய்கிறோம். ஆண்டவர் நம்ம எப்படி நேசிக்கிறாரு? பர்ஃபெக்டா நேசிக்கிறார். ஒரு குறையும் வைக்க மாட்டார்.
நீங்களும் பிறரை நேசிக்கும் போது ஒரு குறையும் வைக்காதீங்க. ஷோ யுவர் லவ் இன் த ஃபுல்லஸ்ட் மெஷர். நிறைவான அன்பை காட்டுங்க, ஒரு குறையும் வைக்காதீங்க. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அதுக்கு இன்னொரு விளக்கம், ஒரு குறையும் இல்லை, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள எல்லா நாளிலும் நன்மையும் கிருபையும் தொடரும், செவ்வாய்க்கிழமையும் தொடரும். பழமொழி சொல்றான், செவ்வாய் வெறும்வாய் என்றான். செவ்வாய்க்கிழமை போய் ஏண்டா வைக்கிற, செவ்வாய் வெறும்வாய், அதில் வைக்காத. சனியில் வைக்காதடா, சனியும் பிடிச்சிரும். ஆமா, வியாழக்கிழமை வைக்காத, தோஷம் வந்துடும். என்ன எந்த கிழமை தான் வைக்கிறது? புதன் மதன். அப்ப எந்த நாள் தான் வைக்கிறது? பைபிள் சொல்லுது, ஆமா, goodness and mercy shall follow me all the days of my life. ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவர் ஒரு குறைமில்லாம எங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எதிர்பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்? அவருடைய நேசம் என்ன நேசம்? குறையற்றது, பர்ஃபெக்ட் லவ். ஆண்டவர் எங்களை அப்படி நேசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தில் 2 அன்பு இருக்குது, ஒன்று மட்டும்தான் எடுத்தேன். ஆமா, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கிரேட் லவ். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுங்களா? கிவிங் லவ். அன்புன்னா கொடுக்கும். அன்புன்னா என்ன செய்யும்? கொடுக்கும். தேவன் இந்த மனுக்குலத்தை நேசித்ததுனால யாரையோ கொடுத்துட்டாரு? தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்துட்டார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அன்பு கொடுக்கும். அவனை நேசிக்கிறேன் பிரதர், ஆனால் இந்த வேலை மட்டும் வேணாம், கொடுக்கல் வாங்கல் மட்டும் வேண்டாம், அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுப்பார். என்ன என் நாமத்திலே எதை கேட்டாலும் தருவேன். அது யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவரை தவிர யாராவது சொல்ல முடியுமா? வேதாமத்திலே ஒரு பெரிய வாக்குத்தத்தம், அதுதான் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் வேதாமத்திலே. இட் என்கம்பாசஸ் எவ்ரி பிளெஸிங் இன் இட்செல்ஃப். எல்லா ஆசீர்வாதத்தின் தன்னகத்தை கொண்டது. எது? ஜான் 14:14, யோவான் 14:14. என் நாமத்திலே எதை கேட்டாலும் தருவேன். அதை பிடிச்சிக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 7:47 ஒரு பெண்மணி இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீரால் நனைத்து தலைமயிரால் துடைத்து ஆண்டவர் பாதத்தில் விழறா. ஆண்டவர் சொல்றாரு, இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள், இவளுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன். forgiving love, மன்னிக்கிற அன்பு. அன்பு இருந்தா என்ன செய்யும்? மன்னிக்கும். தேவன் என்னை நேசித்ததுனால என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. நீங்க பிறரை நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க? மன்னிச்சிடுங்க. forgive your neighbor. God has forgiven you. தேவன் உன்னை மன்னித்தார். நம்மால் என்ன சொல்றான்? மன்னிச்சிடுறேன், ஆனால் இனிமே வச்சுக்காத. இட்ஸ் நாட் ரியல் லவ். மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன், ஆனால் இனிமே வேண்டாம், இனிமே வச்சுக்க மாட்டேன். அது ரியல் மன்னிப்பு கிடையாது. மன்னிச்சிட்டேன்னா மறுபடி முன்பு போல தொடர்பு கொள்வதான் மன்னிப்பு. அதான் உண்மையான மன்னிப்பு. மன்னிப்பை பற்றி சரி, இதை நான் எப்படி வாழலாம்? How it could be possible? How it can be made possible? இந்த அன்பு நிறைந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும்? ரோம நிருபம் 5:5 மேலும் நம்ம கருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்க ப்ராஃபட்டிக்கல் அனாயிண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, தீர்க்க தரிசன அபிஷேகம், ஹீலிங் அனாயிண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, பவர் அனாயிண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பைபிள்ல இன்னொரு அனாயிண்டிங் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? லவ் அனாயிண்டிங், அன்பின் அபிஷேகம். அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல
அதிகாரம் எனக்கு தந்தார். சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். இன்னைக்கு பைபிளில் இன்னொரு அனாயிண்டிங் இருக்குது, உங்களுக்கு அநேகருக்கு அது தெரியல. அதுக்கு பேர் லவ் அனாயிண்டிங், அன்பின் அபிஷேகம், சுகமளிக்கும் அபிஷேகம், ஸ்பெக்டாகுலர் மினிஸ்ட்ரி. அது எல்லாருக்கும் ஊரெல்லாம் தெரிகிற ஊழியம். பவர் அனாயிண்டிங், அடே அப்பா தொட்ட உடனே பேய் ஓடுது, கையை நீட்டினா பேய் ஓடுது, இப்படி கையை நீட்டினா விழறான். பவர் அனாயிண்டிங், அதுதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யூ ஆர் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் தட், அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட். பட் தேர் இஸ் ஒன் மோர் ஹையர் அனாயிண்டிங். அதை விட உயர்ந்த ஒரு அனாயிண்டிங் இருக்கிறது. தட் இஸ் கிரேட்டர் தென் ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை விட உயர்ந்த ஒரு அபிஷேகம் ஒன்று உண்டு. சுகமளிக்கும் அபிஷேகத்தை விட உயர்ந்த ஒரு அபிஷேகம் உண்டு. வல்லமை அபிஷேகத்தை விட உயர்ந்த ஒரு அபிஷேகம் உண்டு. அது என்ன அபிஷேகம்? அன்பின் அபிஷேகம். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் இருங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், ஆண்டவரே அந்த அன்பின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. அது ஒரு வரம், அது ஒரு வரம். வியாதிகளை சுகமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், தீர்க்கதரிசன வரம் என்ற வரிசையிலே அது ஒரு வரம். அன்பு ஒரு வரம், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வரங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். அந்த அதிகாரத்தின் முடிவிலே சொல்லுகிறார், இன்னும் மேன்மையான வழி உங்களுக்கு காண்பிப்பேன். I shall show you more excellent way. இதைவிட மேன்மையான வழியை காட்டுவேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி தனியாக விளக்குகிறார். அன்பு ஒரு வரம். வேறு எந்த வரம் இல்லாட்டியும் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள். அன்பு மையம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை.